கமியோதாஸ் கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சின்ன வெங்காயம் வச்சு சட்னி செய்ய போகிறோம். இட்லி, தோசை, சப்பாத்திக்கெலாம் இது சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். குறைவான பொருட்களை வச்சு நல்லா டேஸ்டியான சட்னி எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. தோல் உரிச்சிட்டு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். இது கிட்டத்தட்ட 350 கிராம் இருக்கும். இந்த சின்ன வெங்காயத்தோட அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. உப்பு எதுக்கு சேர்க்குறோன்னா வெங்காயம் சீக்கிரமாகவே நல்லா வதங்கி வரத்துக்காக தான். இப்போது சின்ன வெங்காயம் கண்ணாடி பதம் அளவுக்கு வதங்கி வந்திருக்கு. இதை நம்ம இன்னும் கொஞ்சம் கருகிற ஸ்மெல் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கணும். அந்த வாசனையோட இந்த சின்ன வெங்காய சட்னி செய்கிறதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், கொஞ்சம் வதங்கி வந்திருக்கு. நம்ம இன்னும் கொஞ்சம் கருகிற ஸ்மெல் வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு சில வெங்காயம் மட்டும் நல்லா கருகி வதங்கி வந்திருக்கு. பாதி அளவு வெங்காயம் நல்லா கருகி வெந்து வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வெந்து கருகின ஸ்மெல்லோட வதங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் ஒரு 7 வரமிளகாயை காம்பை நீக்கிட்டு இது போல் சேர்த்து வறுத்து எடுத்துக்கோங்க. இது கூடவே ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்து அதையும் 2ஆக பிச்சு இதோட சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்து நல்லா வதக்கினதுக்கப்புறமா மீடியம் சைஸ் தக்காளி 2, கொஞ்சம் போல் கொத்தமல்லி இலைகளையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலை இருக்கும். இதையும் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது முழுமையாக ஆற வச்சுருங்க. பாருங்கள், நல்லா எவ்வளோ சூப்பராக வதங்கி வந்திருக்குன்னு. இது ஆறி வர கேப்பில் நம்ம தேங்காய் அரைச்சி எடுத்துக்குவோம். நான் அரை மூடி தேங்காயை எடுத்து இது போல் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு இது போல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம ஆற வச்சுருந்த வெங்காயம் தக்காளியும் இதோட சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததும் இதோட பக்குவம் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். வதக்கின அதே கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்து பொரிய வச்சுக்கோங்க. கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து பொரிய விட்டுக்கோங்க. இப்போது நம்ம சட்னி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். பாருங்கள், இந்த பதத்துக்கு அரைச்சிக்கோங்க. ரொம்ப கொரகொரப்பாகவும் இல்லாமல் நைஸாகவும் இல்லாமல் மீடியமாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. அதை நம்ம பொரிச்சு வச்ச கடுகு கருவேப்பிலையோட அதை சேர்த்துக்கிட்டு ஜாரை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கழுவி அதையும் சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா கலந்ததுக்கப்புறமா மூடி போட்டு மூடி ஒரு 5 நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சு வேக வச்சுக்கோங்க. நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா இந்த சட்னி இப்படி தான் இருந்தது. பாருங்கள், நல்லா கலர்ஃபுல்லாக டேஸ்ட்டாக சூப்பராகவே வந்தது. இந்த சட்னியை மிக்சியில் அரைக்கும் போது உப்பு டேஸ்ட்டு பாருங்கள். உங்களுக்கு போதுமான அளவு இருந்துச்சுன்னா விட்டுருங்க. இல்லை இன்னும் கொஞ்சம் உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா சேர்த்து அரைச்சிக்கோங்க. இந்த சட்னி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சட்னியை நீங்களும் வீட்டில் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு உங்களுக்கு இந்த டேஸ்ட்டு பிடிச்சிருந்துச்சா இல்லையான்னு கமெண்டில் என் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.